விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 6 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில் ஆறுமுகத்திடம் கேட்கலாம். செந்தில் ஆறுமுகம், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம். 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். விடுமுறை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். இந்த நிலையில் பள்ளி தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதாலும் திருச்செந்தூருக்கு இன்றைய தினம் ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளனர். அதிகாலை முதலே கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடலில் நீராடி நாளிக்கிணர் குளித்துவிட்டு 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். மேலும் கார்த்திகை மாதம் மாலை அணிவித்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் காலை முதலே கடற்கரையில் நீராடி வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதம் நடைபயணம் திருச்செந்தூருக்கு வருகிற முருக பக்தர்கள் கோயில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இதனால் திருச்செந்தூர் கோயில் வளாகம், வள்ளிக்குகை பகுதியில், பேருந்து நிலையம், கடற்கரை பகுதியில் எங்கு பார்த்தாலும் பச்சை உடை, கருப்பு உடை அணிந்து பக்தர்கள் கூட்டம் காட்சி அளிக்கிறது. மேலும் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து முடித்துவிட்டு இன்று திருச்செந்தூர் வருகை தந்த அவர்கள் முருகனை தரிசித்த பின் கடற்கரையில் பகுதியில் நேரத்தை செலவிட்டு இவை தவிர தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூருக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது. திருச்செந்தூருக்கு வருகை தரும் பக்தர்கள் கடற்கரை குடும்பத்துடன் நேரத்தை கழித்து கடலில் அழகை ரசித்து வருகிறார். மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற வெளி மாவட்டங்களில் இருந்தும் அதிகமான பக்தர்கள் திருச்செந்தூர் வந்துள்ளனர். இதனால் கோயில் வளாகத்தை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.